பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலும் இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சிக்காக, இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகள் மிக சிரமத்தோடு இதை செய்கிறார்கள். இதற்கு பல தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வசனத்தை கேட்கிறவர்கள் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் திரும்பும்போது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிப்பார். நாம் தவக்காலத்தில் இருக்கிறபடியினாலே மீண்டும் நான் ஒரு தவக்கால சிந்தனையே உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளுகிறேன். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு நிக்கதேமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும், அனோத்தன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனோத்தன், அனதர். அதை இப்படியும் சொல்லலாம், ஃப்ரம் அபவ், மேல் இருந்து, புதிதாக மேல் இருந்து பிறத்தல். இது மறுபிறவியை சொல்லுவதல்ல. சிலர் எண்ணுகிறபடி மறுபிறவி உண்டு என்று சொல்லுகிறது வேதத்திலே இடமில்லை. லூக்கா 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின்படி மறுபிறவிக்கு வேதாகமத்தில் இடமில்லை. மரணத்துக்கு பின்னான நிலை மாற்றப்பட முடியாதது. தண்டனையின் இடத்திலிருந்து வெளியே செல்லவும் முடியாது. நித்திய ஆக்கினை, நித்திய ஜீவன், இதுதான் மரணத்துக்கு பின் இருக்கிற ஒரு பெரும் காரியம். நித்திய ஆக்கினை அல்லது நித்திய ஜீவன். ஒருமுறை மனிதனாக பிறந்தவன் மறுமுறை ஒரு பறவையாக, ஒரு விலங்காக பிறக்கிறான் என்பது வேத புஸ்தகத்திலே இடம்பெறவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட சிந்தனை நீங்கள் கொண்டிருப்பீர்களானால் அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். மறுபடியும் பிறத்தல். இந்த மறுபடியும் பிறத்தல் என்று நிக்கதேமுக்கு ஆண்டவர் சொன்னதை இன்றைக்கு நம்மிலே பலரும், அதாவது கிறிஸ்தவர்கள், தவறான ஒரு கண்ணோட்டத்திலே அதை அணுகுவதை நாம் இன்றைக்கு காண முடியும். ஆகவே இதை குறித்து சிந்திப்பது நலம் என்று நான் கருதுகிறேன். நிக்கதேமுவினுடைய கேள்வி நமக்கு சரியான விடை தருகிறது. என்ன கேள்வி? 4வது வசனத்திலே நிக்கதேமு கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து. அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அப்படின்னா இயேசுநாதர் இங்கே சொல்லுகின்ற காரியம், இந்த நிக்கதேமு எப்படி அதை எண்ணியிருந்தான் என்றால், மீண்டும் ஒரு தாயினுடைய கருப்பைக்குள்ளே போய் மீண்டும் ஒரு பிறவியாக பிறக்க சொல்லுகிறார் என்று அவன் எண்ணியிருந்தான். ஆனால் இயேசுவின் பதில் இப்படி அவர் சொல்கிறார். இயேசு பிரதியுத்தரமாக 5வது வசனம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுநாதருடைய பதில் என்ன? மாம்சத்தினால் பிறப்பது, ஆவியினால் பிறப்பது. மாம்ச பிறப்பு, ஆவியின் பிறப்பு. 6வது வசனத்திலே இயேசுநாதர் விளக்குகிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நாம் மாம்சத்திலே பிறந்திருக்கிறோம், தாயின் கருவிலே பிறந்திருக்கிறோம்.
மாம்சமாயிருக்கிறோம். ஆவியானவராலே நாம் பிறப்பிக்கப்படுகிற போது நம்முடைய வாழ்வின் சூழ்நிலை ஆவியானவருடைய தன்மையை உடையதாக மாற்றம் பெறுகிறது. இந்த இடத்திலே இயேசுநாதர் முழுக்க முழுக்க திருமுழுக்கை குறித்து சொல்லவில்லை. நான் பலரும் இதை திருமுழுக்கு அதற்கு அடையாளமாக இதை சுட்டி காட்டுகிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இன்றைக்கு முழங்குகிறதை எல்லாம் நாம் கேட்கிறோம். இது திருமுழுக்கை குறித்து சொன்னது அல்ல. ஆண்டவர் சொன்னார், மாம்ச பிறப்பு, ஆவியின் பிறப்பு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பழைய வாழ்வு, புதிய வாழ்வு. ஒரு புதிய வாழ்வுக்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். நிக்கதேமு ஒரு பரிசேயன், யூதருக்குள்ளே அதிகாரியானவன், ஒரு செல்வந்தன். இப்படி இருக்க ஒரு யூத அதிகாரி யூத திருமுழுக்கை கண்டிப்பாக பெற்றிருப்பான். அவனுக்கு இயேசுநாதர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுவது இன்னொரு ஞானஸ்நானம் எடு என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், நீ மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறாய், உன்னிலே மாம்சத்தின் செயல்பாடுகள் இருக்கிறது, நீ ஆவியின்படி பிறக்க வேண்டும், ஆவியின் செயல்பாடுகள் உன்னிலே வெளிப்பட வேண்டும் என்பதை இந்த நிக்கதேமுக்கு ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தி சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்மிலே மாம்சத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது மாம்சத்தின் செயல்பாடுகள் அல்ல, ஆவியின் செயல்பாடுகள். கலாத்தியர் நிருபத்திலே இதை தெளிவாக அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுவதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆவியின் கனியோ என்று அவர் சொல்லிவிட்டு சில காரியங்களை சொல்லுகிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அதுக்கு முன்னால 19வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அந்த 3 வசனங்களிலும் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இவையெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அந்த வசனத்திலே அவர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் ஆவியின் கனியோ, நான் படித்த ஒரு VBS பாடல், ஒரு சிறிய பாடல், அர்த்தமுள்ள பாடல். ஆவியின் கனி அதை கொஞ்சம் கவனி, ருசித்து பாரு நீ மகிழ்ச்சியே இனி. ஆவியின் கனி அதை கொஞ்சம் கவனி, ருசித்து பாரு நீ மகிழ்ச்சியே இனி. கலாத்தியர் 5:22, 23 சொல்லுதே இதை. கலாத்தியர் 5:22, 23 சொல்லுதே இதை. அழகாய் சொல்லுகிறார். ஆவியின் கனியோ ஒரு 9 காரியங்களை உள்ளடக்கி இது ஆவியினால் பிறக்கிற தன்மை என்பதை பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் இங்கே கவனிக்கிறோம். நிக்கதேமுக்கு இயேசுநாதர் சொன்னது அதுதான். மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது, ஆனால் தேவை என்ன? ஆவியின் செயல்பாடுகள், ஆவியின் தன்மைகள், பரிசுத்தாவியானவருடைய தன்மைகள். இந்த தவ காலத்திலே நாம் சிந்தனை செய்ய நமக்கு தருணம் தரப்பட்டிருக்கிறது. நம்மிலே மாம்சத்தின் கிரியைகள் ஏராளம் இருக்கிறது, ஆனால் ஆவியின் தன்மை நம்மில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு புதிய வாழ்வுக்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்
எவரும் இந்த புதிய வாழ்விலே நுழைய முடியும். யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தின் 11-12 வசனங்களிலே இயேசுநாதர் சொல்லுவதை கவனித்து பாருங்கள். அந்த யோவான் எழுதுகிறார், யோவான் அதை இப்படி எழுதி வைத்திருக்கிறார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமான அவருடைய ஜனமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யாரெல்லாம் அந்த இயேசுநாதரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை கடவுள் அழைத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து நாம் படிக்கிறோம். என்ன அழைத்தார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. நீ உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு. இன்றைக்கு நம்மிலே பலரும் நாம் எண்ணிக்கொள்கிறோம், நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் ஊழியக்காரன். ஆனால் நமக்குள் இன்னும் இந்த சில பின்னணியங்கள், நான் யார் தெரியுமா, என் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா, என் கோத்திரம் எப்படிப்பட்டது தெரியுமா, நான் அப்படி கை சுட்டுனா எனக்கு பின்னால் எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா, நீ என்ன தொட்டன்னா என்ன நடக்கும் தெரியுமா, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ உன் தேசத்தை விட்டுருப்பா, உன் இனத்தை விட்டுரு, உன் தகப்பன் வீட்டையும் விட்டுரு, ஒன்றும் வேண்டாம், நீ புறப்படு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த ஆபிரகாம் எதையும் பற்றி யோசிக்கவில்லை, கேள்வி கேட்காமல் அப்படியே கீழ்ப்படிந்தார். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 17ஆம் வசனம் இதை நமக்கு சொல்லுகிறது. அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆகவேதான் அவர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானார். அவர் கேள்வி கேட்காமல் அப்படியே கீழ்ப்படிந்தபடியினாலே அநேக ஜாதிகளுக்கு அவர் தகப்பனானார் என்று சொல்லி நாம் இங்கே படிக்கிறோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுநாதரும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே அவர் இப்படி சொன்னார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, இயேசு சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, the eternal life. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் ஆவியின் பிறப்பு என்ன என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மாம்சத்தின் பிறப்பு நம்மிலே எல்லாரிலும் காணப்படுகிறது, அது இயல்பானது. அப்படி இருந்தால் மட்டும் போதாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே ஒரு முறை பிறந்தவன் 2 முறை மரிப்பான், ஆனால் 2 முறை பிறந்தவன் ஒரே ஒரு முறைதான் மரிப்பான். இது ஒரு புதிர், பாரடாக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். புதிர் என்ன புதிர்? மறுபடியும் பிறந்தவனுக்கு 2ஆம் மரணம் இல்லை, அக்கினியும் கந்தகமும் எரிகிற 2ஆம் மரணம் இல்லை. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான். அவன் மரணத்தை விட்டு நீங்கி அவன் ஜீவனுக்கு உட்படுகிறான், ஜீவனுக்கு உட்படுகிறான். யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனிடத்தில், குமாரனிடத்தில் சொன்னா இயேசு கிறிஸ்துவினிடத்தில்
விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை என்று சொல்லுகிறார். விசுவாசியாதவனோ அப்படின்னா கீழ்ப்படியாதவன், எதிர்த்து நிற்பவன், ஜீவனை காண்பதில்லை. அப்போ எதிர்த்து நிற்காமல், உடனே கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்து ஆவியின் பிறப்பை உடையவனாய் புதிய வாழ்வுக்குள் வருகிறவனுக்கு ஜீவன் உண்டு. அவன் ஜீவனை காண்பான். ஆவியின் பிறப்பு. நான் ஏற்கனவே கடந்த செய்தியிலே சொன்னது போல எபேசியர் 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள், எபேசியர் 4:22, 23, 24 வசனங்கள், பழைய மனுஷனை களைந்து போட்டு, பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு, பழைய சுவாபத்தை களைந்து போட்டு, பழைய தன்மைகளை களைந்து போட்டு, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, கவனியுங்கள், உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ரீபார்ன், born again, born again. ஒரு பிரசங்கியார் அடிக்கடி இப்படி சொல்வார், என்னுடைய குவாலிஃபிகேஷன் BA, ஆனால் நான் படித்திருக்கிறது 2ஆம் கிளாஸ். என்னுடைய குவாலிஃபிகேஷன் BA. அதற்கு அவர் சொல்வார் born again. born again என்ன? ஏதோ பிரசங்கத்துக்கு வந்துட்டேன், பாட்டு பாடுறேன், பிரசங்கம் பண்ணுறேன், கை தட்டுறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், குதிக்கிறேன், துதிக்கிறேன், அது அல்ல. that is not the character of the born again character. அதெல்லாம் மறுபடியும் பிறந்த தன்மைகள் அல்ல. மறுபடியும் பிறந்த தன்மை என்ன? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்வது, புதிய மனுஷனை தரித்து கொள்வது. மண்ணானவனுடைய சாயலை அல்ல, வானவருடைய சாயலை அணிந்து கொள்வது, கிறிஸ்து இயேசுவின் சாயலை அணிந்து கொள்வது. அதான் ஒரு அம்மா இப்படி பாடினாங்க, சாராள் நவரோஜி அம்மா, தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். நான் தேவ சாயலாய் மாறி மறுபடியும் பிறந்து ஆவியினாலே பிறந்து நான் தேவனோடு இருப்பேன் என்றவர்கள் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு பாடினார்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு உன்னதத்தில் கடவுளுக்குள் மறைந்திருக்கிறது என்று கொலோசையருக்கு பவுலார் எழுதுகிற போது எழுதுகிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்திலே கொலோசை திருச்சபைக்கு பவுலார் எழுதுகிற போது அவர் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுந்தது உண்மையானால் என்று அவர் சொல்லும்போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். உங்களுடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசையர் 3:3, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று எழுதுகிறார். இந்த உலகத்தில் அல்ல, கிறிஸ்துவோடு கூட வாழுகிற புதிய அனுபவம், கிறிஸ்துவின் சாயலாய் வாழுகிற புதிய அனுபவம். இந்த புதிய அனுபவத்தை தான் இந்த யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நிக்கதோமுக்கு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஆவியினாலே பிறக்க வேண்டும், அதுவே சிறந்தது என்றவர் சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். யோவான் 14 இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவைகளில் ஒன்றை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் வந்து மறுபடியும் உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன், சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம்.
பவுல் அப்போஸ்தலனும் இதை இப்படி சொல்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் ஒன்றை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த தவக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கமே நம்முடைய மாம்ச பிறப்பினின்று விடுபட்டு ஆவியின் பிறப்புக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்பதற்குத்தான். மாம்சத்தின் கிரியைகள் அல்ல, ஆவியின் கிரியைகள் நம்மிலே துளிர் விடுவதற்குத்தான் இந்த தவக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் அதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய், ஆவியினாலே பிறந்தவர்களாய் நாம் மாற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த நிக்கதோமு, அவன் பரிசேயன், அவன் நல்ல ஒரு யூதன், ஒரு நல்ல அதிகாரி. ஆனால் அவருக்கு இயேசுநாதர் இதை சொல்லுகிறார். அவன் சத்தியத்தை அறிந்திருந்தான், நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தான். எருசலேம் ஆலயத்திலே நடைபெறுகிற தீங்குகளை கண்டு மனம் குமறினான். ஆனால் அவனால் அதை வெளிப்படையாய் சொல்ல முடியவில்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே இயேசுநாதர் தேவாலயத்தை சுத்திகரித்ததை அவன் பார்த்தபோது அவன் சொல்லுகிறான், அந்த 2வது வசனத்திலே, அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு துடிந்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். இது அவனுக்குள்ளே ஒரு புத்தெழுச்சியை கொடுக்கிறது. மனம் வெதும்பி போய் இருக்கிறவனுக்கு ஒரு புத்துயிரை கொடுக்கிறது. இயேசு இந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆகவே சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அதை நான் அறிவேன். உம்மோடு கூட கடவுள் இல்லை என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லுகிறான். அப்படியானால் அவன் சத்தியத்தை அறிந்தவன், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன், ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் மறுபடியும் பிறந்த அனுபவம் அவனிலே வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அவருக்கு இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். மறுபடியும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று 3ஆம் வசனத்திலே சொன்னார். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று 3ஆம் வசனத்திலே சொன்னார். பிரவேசிக்க மாட்டான் என்று 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அப்படியானால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதும் இல்லை, அதை காணப்போவதும் இல்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதற்கு வழி என்ன? மறுபடியும் பிறத்தல். ஒரு பழைய பாடல் இப்படி சொல்லுகிறது. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். அதில் ஒரு 2 சரணங்களை மட்டும் நான் பாடுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெழும்ப நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. இந்த வார்த்தைகள் இப்படி கேட்கிறது. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்து ஆடி அங்கே கூட்டம் கூடி பரமானந்த கீதம் பாடுகின்றன. நீ அங்கிருப்பாயோ? மறுபடியும் பிறவாவிட்டால் நீ அங்கு இருக்க முடியாது. ஆகவே கேட்கிறார், நீ அங்கிருப்பாயோ? அந்த பக்தன் இப்படி பாடுகிறார், நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. இன்னொரு சரணம் அது இப்படி சொல்லுகிறது, பேதுருவும் பவுலும் யோவானும் அங்கே உண்டு, பின்னும் முற்பிதாக்களும் அப்போஸ்தலரும் அங்கு உண்டு.
இரத்த சாட்சிகளும் திரளாய் அங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே நீ இருக்கிறாயா? நீ இருப்பாயா? பேதுருப்ப போலும் யோவானும் அங்கே, பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் திரளாய்க்கூட நீ அங்கிருப்பாயோ? நீ அங்கிருப்பாயோ? நீ அங்கிருப்பாயோ? சொல் என் மனமே. பேதுருப்ப போலும் யோவானும் அங்கே, பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் திரளாய்க்கூட நீ அங்கிருப்பாயோ? நீ அங்கிருப்பாயோ? நீ அங்கிருப்பாயோ? சொல் என் மனமே. சேர்ந்து சொல்லுவோம். நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. அன்புக்குரிய கடவுளின் பிள்ளைகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, மறுபடியும் பிறக்க, ஆவியினால் பிறக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் ஒரே ஒரு விசை இந்த பாடலின் முதல் சரணத்தையும் அந்த பல்லவி நான் அங்கிருப்பேனே என்ற பல்லவியையும் என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாம். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதம் அங்கெழும்ப நீ அங்கிருப்பாயோ? நீ அங்கிருப்பாயோ? நீ அங்கிருப்பாயோ? சொல் என் மனமே. நீ அங்கிருப்பாயோ? நீ அங்கிருப்பாயோ? நீ அங்கிருப்பாயோ? சொல் என் மனமே. சொல்வோம். நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. கண்களை மூடுவோம். பரலோக தகப்பனே, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொன்னீரே, ஆவியினால் பிறப்பதை எங்களுக்கு கற்றுத்தந்தீரே. நாங்கள் மாம்சத்தின்படி அல்ல, ஆவியினாலே பிறந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் பரம ராஜ்யத்தில் பாட்டு பாடுகிற கூட்டத்தோடு அவர்களும் சேர்ந்து அங்கே வந்து சேர ஆண்டவரே நீர் அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக, பரிசுத்தமாக்குவீராக, கிருபையினால் நிரப்புவீராக. உம்முடைய ஒத்தாசைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.